தோட்டக்குழு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பதிவில் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இந்த எலுமிச்சம்பழம், அப்புறம் சாத்துக்குடி, ஆரஞ்சு பழம், சரிங்களா, இந்த மாதிரி பழங்களுடைய தோலெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், பயன்படுத்துவோம். இந்த பழங்கள்லாம் பயன்படுத்திட்டு தோல் மிச்சம் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அந்த தோலை எப்படி நம்ம மாடி தோட்டத்தில் பயன்படுத்திக்கிறதுன்னு பார்ப்போம். இப்படி வேஸ்ட் ஆகிற தோலெல்லாம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி கலெக்ட் பண்ணி வைங்க. கலெக்ட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கிடுங்க. நறுக்கணும், அதை கட் பண்ணி கொஞ்சம் பொடி பொடியாக ஆக்கிட்டு ஒரு 1 லிட்டர் தண்ணி, சரிங்களா, அதை 1 லிட்டர் தண்ணியில் இந்த பொடி பொடியாக பண்ண தோலை என்ன பண்ணுங்கள், போட்டு நல்லா குலுக்கிடுங்க. குலுக்கிட்டு அப்படியே என்ன பண்ணுங்கள், வச்சுருங்க. 2 நாள் வச்சுருந்து அந்த தண்ணியை என்ன பண்ணுங்கள், டைல்யூட் பண்ணி செடி மேலே ஸ்ப்ரே பண்ணி விடலாம். சரிங்களா, வேருக்கும் கொடுக்கலாம், ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அதில் இருக்க அந்த சிட்ரிக் ஆசிட் தன்மை இருக்கு இல்லையா, நெடி இருக்கும், அந்த நெடி தன்மை என்ன பண்ணும், தண்ணியில் ஃபுல்லாக இறங்கிடும். அதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த காற்றுல பரவக்கூடிய நோய் இருக்கும், காற்று மூலயமா பரவக்கூடிய நோய், இந்த ஃபங்கஸ்ஸு, இந்த மாதிரி ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா குறையும். சரிங்களா, ஃபங்கஸ் மூலயமா ஏற்படக்கூடிய நோய், காற்று மூலயமா ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு பரவக்கூடிய நோய்கள்லாம் பார்த்திங்கன்னா கட்டுப்படும். இலைகள் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சரிங்களா, ஒரு மாதிரி நல்ல ஒரு ஆயிலியாக, இலை பார்க்குறதுக்கு பசுமையாக இருக்கும்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பசுமையான தன்மையோட இலைகள் இருக்கும். இது சிட்ரிக் ஆசிட் இருக்க ஃப்ரூட்ஸோடைய தோல் மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தலாம். சரிங்களா, இது சம்மந்தமாக நீங்கள் எது இருந்தாலும் சரி, ஒரு சிலருக்கு நார்த்தங்காய் இந்த மாதிரி கிடைக்கும், எலுமிச்சம்பழம், இது ஆரஞ்சு பழம், அப்படின்னா சாத்துக்குடி, இந்த 3 தோலையும் நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு ரிசல்ட் போடுங்க. சரிங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா தர்பூசணி. சரிங்களா, இந்த தர்பூசணி பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசராக பயன்படுத்தலாம். அதிகபட்சமான சத்து மிகுந்த உரமாக இதோட தோலை நம்ம பயன்படுத்தலாம். இதுக்கும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம், தர்பூசணி வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் அதோட தோல் இருக்கும். சரிங்களா, அந்த தோலை என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணுங்கள். ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்ன சின்ன துண்டுகளாக்கி அதை என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பெரிய ஒரு பழம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி அளவுக்கு போட்டு அதில் என்ன பண்ணுங்கள், இந்த வெட்டின தோலெல்லாம் போட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ போட்டு நல்லா கலக்கி அப்படி என்ன பண்ணுங்கள், மூடி வச்சுருங்க. 2 டேஸ் டைம். சரிங்களா, 2 நாளுக்கு அப்புறம் இதில் என்ன பண்ணுங்கள், முக்கியமான விஷயம், ஒரு நாளைக்கு ஒரு தடவை, சரிங்களா, காலையிலையோ இல்லை சாயந்தரமோ எடுத்து நல்லா குலுக்கிட்டு வச்சுருங்க. சரிங்களா, அப்போ தான் என்ன பண்ணும், அது கலக்கும், அந்த அதில் இருக்கிற அந்த சாரம்லாம் கீழே இறங்கும். 2 நாள் வச்சுருந்தால் போதும். 48 மணி நேரம் வச்சுருந்ததுக்கு பிறகு என்ன பண்ணுங்கள், இதில் இருக்கிற தண்ணியை எடுத்து அந்த அந்த போட்ட தோலெல்லாம் வடிகட்டி எடுத்துருங்க. சரிங்களா, வடிகட்டி எடுத்துட்டு அந்த தோலையும் செடிக்கு நீங்கள் மண்ணில் போடலாம், அதுவும் உரமாயிடும். இந்த ஊற வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதை என்ன பண்ணுங்கள், திரும்பவும் தண்ணியில் டைல்யூட் பண்ணுங்கள். சரிங்களா, திரும்ப தண்ணியில் டைல்யூட் பண்ணி வேரில் கொடுங்க. வேரில் கொடுத்திங்கன்னா செடியினுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா நல்லா வேகமாக இருக்கும். பயிர்களுடைய அந்த மண்ணினுடைய தன்மை மண்ணுடைய வளம் கூடும், பாக்டீரியாவில் உற்பத்தி பார்த்திங்கன்னா மண்ணில் அதிகமாக மாறும். செடி பார்த்திங்கன்னா நல்லா வளர்ச்சியாக இருக்கும். சரிங்களா, இந்த 2 மெத்தடும் பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு குரூப்பில் உங்களுடைய கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.